ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற பாடம் தான். ஸோ இந்த பாடம் 8th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்குற கடைசி பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 1 முதல் 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு எப்போதும் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டழிப்புக்கான இயற்கை காரணம் என்ன? காடழிப்புக்கான இயற்கை காரணம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தீ மற்றும் வெள்ளம். ஸோ இதுதான் இயற்கை காரணமாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி விவசாய விரிவாக்கம், மரங்களை வெட்டுறது, கால்நடை வளர்ப்புலாம் வந்து இயற்கை காரணம் கிடையாது, ஒரு செயற்கை காரணம். தீயும் வெள்ளமும் தான் இயற்கை காரணம். ஓகேங்களா? நகரங்களின் விரிவாக்கத்திற்கு காரணம் என்ன? நகரங்களோட விரிவாக்கத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிப்பு தான். மக்கள் அதிகமாக குட்டி போட்டாங்கன்னா நகரங்கள் விரிவாகும். ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய காடு எது? உலகத்தோட மிகப்பெரிய காடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமேசான் காடு தான். ஓகேங்களா? உலகினோட மிகப்பெரிய காடு அமேசான் காடு. அமேசான் காடு கீழே இருக்கிற இந்த பேர் வச்சும் அழைப்பாங்க அப்படின்னா அது எந்த பேராக இருக்கும்? அமேசான் காடு இவ்வாறும் அழைக்கப்படும் அப்படின்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. உலக பல்லுயிர் தினம் என்று கொண்டாடப்படுவது எந்த நாள்? உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 22. அடுத்து பொறுத்துக. உலக காடுகள் தினம். ஸோ நம்ம எப்போ அனுசரிக்கிறோம்? உலக காடுகள் தினத்தை நம்ம எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா மார்ச் 21. மார்ச் 21. ஓகேங்களா? உலக நீர் தினம். ஸோ இதை எப்போ அனுசரிக்கிறோம்? ஸோ உலக நீர் தினத்தை எப்போ நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினத்தை ஜூன் 5. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓகேங்களா? உலக காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, ஓசோன் தினம் செப்டம்பர் 16. திட்டப்புலி என்பது என்ன? திட்டப்புலி என்பது என்ன? ஆன்சர் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்ததும் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததும் ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1873. அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1879. வங்காள காண்டாமிருக சட்டம் கொண்டு வரப்பட்டது 1932. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்தது 1986. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கார்பெட் தேசிய பூங்காவை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? உத்தரகாண்டில் இருக்குது. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கணும். கூற்று 1, சிவப்பு தரவு புத்தகம் என்பது ஆபத்தான உயிரினங்களை அடையாளம் காக்க பயன்படுது. கூற்று 2, இந்த புத்தகத்தில் அழிந்து போன உயிரினங்களுக்கு வெள்ளை ஆபத்தில் உள்ள உயிரினங்களுக்கு கருப்பு போன்ற வண்ண தகவல் தாள்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 தான் சரி, 2வது தவறு. உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன? உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3. ஓகேங்களா? பாதுகாப்பின் வகைகள் அப்படின்னா எத்தனை இருக்குது? பாதுகாப்போட வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 வகை. இந்தியாவில் சுமார் எத்தனை தேசிய பூங்கா இருக்குது? இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்கா இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 73. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. கார்பெட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குது? சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உத்தரகாண்டில் இருக்குது அப்படின்ட்டு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா? துத்வா தேசிய பூங்கா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம், கிர் தேசிய பூங்கா குஜராத், கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது? முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி எங்கே உள்ளது? உலகத்தோட மிகப்பெரிய விதை வங்கி அப்படின்னா எங்கே அமைஞ்சிருக்கு? ஆன்சர் இந்தியாவில். ப்ளூ கிராஸ் என்பது என்ன? ப்ளூ கிராஸ் என்பது என்ன? ஆன்சர் விலங்கு நல தொண்டு. ப்ளூ கிராஸ் இந்தியாவை நிறுவியவர் யார்? ப்ளூ கிராஸ் இந்தியா. ஸோ அந்த ப்ளூ கிராஸ்ன்றதை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வி சுந்தரம் அவர்கள். கேப்டன் வி சுந்தரம் அவர்கள். விலங்குகளிடம் இருந்து பெறப்பட்ட உணவை பெறுவது, அவற்றை தொந்தரவு செய்வது போன்றவை என்று அந்த செயலை எதிர்க்கும் அமைப்பு எது? ஸோ விலங்கை கொன்று ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை தொந்தரவு செய்வது போன்றவற்றை இருக்கிற மாதிரி இருக்குது, தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை எதிர்க்கிற ஒரு அமைப்பு அப்படின்னா அதை வந்து ப்ளூ கிராஸ் தான். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கிராஸ், பீட்டா
தவறு. பீட்டா அப்படிங்கிற அமைப்பு, பெட்டா அப்படின்னு போட்டிருப்போம், பீட்டா அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா. விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட உணவை பெறுவது, அவற்றை தொந்தரவு செய்வது போன்றவற்றை எதிர்க்கும் அமைப்பு. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? மாவட்டம். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோளம் எது? தமிழ்நாட்டில் இருக்கிற உயிர்கோளம் எது இந்த 4 ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, திருநெல்வேலியில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயத்தின் பெயர் என்ன? திருநெல்வேலியில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் களக்காடு வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவில் உள்ள பல்லுயிர் வெப்பப்பகுதி எது? இந்தியாவில் உள்ள பல்லுயிர் வெப்பப்பகுதி எது? ஆன்சர் இமயமலை. இந்தியாவில் உள்ள சரணாலயங்கள் எத்தனை? இந்தியாவில் சரணாலயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 416. அடுத்து பொறுத்துக்க. பொறுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா WWF அப்படின்னா என்ன? உலக வனவிலங்கு நிதி. ZSI அப்படின்னா இந்திய விலங்கியல் ஆய்வு. BRB அப்படின்னா உயிர்கோள இருப்பு திட்டம். CB அப்படின்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஓகேங்களா. தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? தமிழகத்தோட மாநில பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது எது அப்படின்னா ஏமன் பட்டாம்பூச்சி. தாவரங்கள் வளர்க்கப்படுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுது தாவரங்கள் வளர்க்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயல் என்ன? 2018 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயல் என்ன? ஆன்சர் கஜா புயல். கீழ்கண்டவற்றுள் காடழிப்புக்கான காரணம் அல்லாதது எது? ஆன்சர் மழைப்பொழிவு. உலக நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் என்ன? ஆன்சர் 30%. ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. 8th நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா லெசனையும் முடிச்சிட்டோம். 6th 7th 8th ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் 2021 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து 1 by 1 இருக்கும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. 9th வீடியோஸ் வந்து ஜனவரி 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து தரமாக வேறு லெவலில் இருக்கும் வீடியோஸ்லாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.